ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன லஞ்சு செய்யலான்றது பார்க்கலாங்களா? வாங்க, லஞ்சுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது பாருங்கள், என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா சிக்கன் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதனால் ஆனியன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இங்கே ரேட் அதிகமாக சொன்னாங்க. ஆனியன் 1 கிலோ 70 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அதனால் மெயினுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். 1.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ஆனியன் எவ்வளோ ரேட்டுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செகண்ட் குவாலிட்டி தாங்க ஆனியனு. இப்போ நம்ம லஞ்சுக்கு தேவையான பொருள்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பூண்டோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன், முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் இதை நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது லஞ்சுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் நல்லா கீறி நீட்டாக வச்சுக்கிட்டேன். அடுத்தது கருவேப்பிலை, இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. வாங்க, இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அது நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கு கூட நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அடுத்தது இலை, பட்டை, லவங்கம், கஸ்தூரி மெகந்தி, இப்படி எல்லா மசாலா ஐட்டமும் நான் அது கூட சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு வதக்கியாச்சு. அது கூட நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய், பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கிறோங்க. நல்லா வதங்கட்டும். கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து பொடியாக நறுக்கி இருக்கிற அந்த இஞ்சியும் சேர்த்தாச்சு. வாங்க, ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம் வாங்க. இந்த ஆனியன் கூட எவ்வளோ ஆனியன் இருக்குது பாருங்கள். நான் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால ஆனியன் அதிகமாக போட்டிருக்கேன். ஆனியனும் அதிகமாக தான் போட்டிருக்கேன். டொமேட்டோவும் அதிகமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவின்றதுனால. வாங்க, ஆனியன் நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான கல் உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், கிளறி விட்டாச்சு. நல்லா இந்த உப்பும் அந்த ஆனியனும் நல்லா மிங்கலாகி வந்தால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வதங்கின உடனே நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணுங்க. இது கிரேவின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அந்த ஆனியனை நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் குழம்பு எந்த வாசனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டொமேட்டோவை சேர்த்துக்க போகிறோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு, நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது தான், எந்த கிரேவியாக இருந்தாலும் தக்காளி சேர்க்கும்பொழுது உடனே நம்ம கிளறி விடாமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டா பாருங்கள், இப்போ எப்படி நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி தக்காளி வெந்தா மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணுங்க தக்காளியை. அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா மிங்கல் ஆகும். குழம்பும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூளை சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக சேர்க்குறேன்னா ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 4 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டேன். சில பேர் குழம்பு கொதிக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வாசனை வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணெயை கூடவே நம்ம மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த மிளகாய்த்தூள் வாசனை வராது. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகு பாருங்கள் எப்படி வருது. இதுவே ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. தக்காளியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கிற தக்காளியெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா
குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், குழம்பு நம்மளுக்கு அதிகமாகவும் கிடைக்கும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எண்ணெய்ங்கள்லாம் லைட்டாக மேலே வருது இல்லைங்களா? இந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கிற அந்த சிக்கனை வந்து அது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், தக்காளி எல்லாமே அந்த ரெசிபி வந்து இந்த சிக்கன் கூட நல்லா மிங்கிள் ஆகணும். நல்லா மிங்கிள் ஆனால் தான் நம்ம வந்து குழம்பு ஊற்றி சாப்பிடும்பொழுது எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சில இடத்துல உப்பு இருக்கும், சில இடத்துல உப்பு இருக்காமல் இருக்கும் இல்லையா சிக்கனில். அது மாதிரிலாம் இதில் நம்ம இந்த முறையில் செஞ்சோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவே நம்ம வந்து என்னவா பண்ணிக்கணும்னா, சிக்கன் தொக்கா வேணும்னாலும் நம்ம சிக்கன் தொக்காவும் வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் ஃப்ரை வேணும்னாலும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ கிரேவி வைக்கிறேன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து சிக்கன் தொக்கு. இதை ப்ரெட்டுக்கு அப்புறம் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிரேவின்றதுனால தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து மூடி வச்சுட்டு வேகட்டும். அது சிக்கன் நல்லா வெந்துட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. எப்படி வெந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா, இந்த எண்ணெய்ங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதை பாருங்கள், இந்த எண்ணெய்ங்கெல்லாம் தனியாக வந்ததுன்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கிளறி விட்டுடலாம். இது ஸ்டவ்லேயே இருக்கட்டும், கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம வந்து சாப்பாடை வந்து தனியாக போட்டுட்டு வந்துடலாம். அந்த சுட சாதத்துக்கும் இந்த கொதிக்கிற அந்த குழம்பும் வந்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தனியாக வச்சுருக்கிற அந்த சாதத்தை எடுத்துக்கலாம். இது வந்து அந்த குழம்பு வந்து நான் இறக்கலை. இது வந்து தனியாக சாதம் வச்சுருக்கிறேன். அந்த கிரேவி கூட கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ சாதம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் கொதிச்சுட்டு இருக்கிற அந்த சுட சிக்கன் கிரேவியை வந்து நம்ம அந்த சாதத்து கூட சேர்த்துக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து யாருக்கு பிடிக்குன்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து செய்வீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.